மலரிட்டு உனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சூரி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதில் கொன்றவனே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சொறி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே. ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார். ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார். நறு மணம் மிக்க மலர்களால் அர்ச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்று அடைய விடமாட்டார். அடியேன் என் செய்வது? அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து இரத்தம் வெளிமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலே அளித்தவரே. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. அத்திமுகத்தவனே, ஹரனார் திருமகனே, சக்தியின் புத்திரனே, சரிந்த வைரோனே, முக்தி அளிக்கின்ற முருகனுக்கு மூத்தோனே, வித்தை எனக் கருளும் வேலனுக்கு மேலவனே, வெற்றிவேல் முருகன் ஹரோஹரா. அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிற அழகுக்கு அழகை செய்யக்கூடிய கந்தர் அலங்காரத்தில நாலாவது பாட்டை இப்பொழுது எங்கே காண இருக்கிறோம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாழ் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என்ன யான் சென்று தேவருய்ய சோரநட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்கரிக்க சூர கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவன. இந்த பாட்டுல, இதுக்கு முன்னாடி பாட்டுல வேலனுடைய பிரபாவத்தை சொன்னார் அருணகிரிநாதர். இந்த பாட்டுல முருகனுடைய பிரபாவத்தை சொல்றார். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த இந்த பாட்டுக்குள்ள புகுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். அது இப்ப சொல்ல போறது இல்லை, பாட்டு முடியறதான் சொல்லுவேன். இந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கருத்தை ஒரு சின்ன ஒரு வார்த்தையில அருணகிரிநாதர் இந்த பாட்டுக்குள்ள ஒரு ரகசியமாக போட்டிருக்கு. இப்ப யாருமே பூஜை செய்யும் போது அதை செய்ய விடாது தடுக்கும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் நம்ம மேல இருக்க மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த பஞ்ச இந்திரியங்கள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். பெரிய சத்தம் வந்தா நம்மளால இறைவனை கும்பிட முடியாது, வாயால சொல்ல முடியாது. வாயில ஏதாவது தொல்லை இருந்தா வாயால முருகன் பெயரை சொல்ல முடியாது, ஆண்டவனை கொண்டாட முடியாது. ஏதாவது துர்நாற்றங்கள் இருந்தா ஆண்டவனை நினைக்கிறத மனசு கேடு வந்துடும், அதை செய்ய முடியாத படிச்சிடும். அந்த மாதிரி உடம்புல வேற ஏதாவது உபாதை இருந்தா ஆண்டவனை கும்பிட முடியாது. இந்த 5 பொறிகளும் நல்ல விதமா இருந்தாதான் ஆண்டவனுடைய கிருபையிலே அவனை போற்றி வாழ்த்த முடியும். இல்லைன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லவோ இறைவனை கும்பிடவோ எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்மளை எதுவுமே செய்ய ஒட்டாத பண்ணுறது ஓர ஒட்டால். இந்த 5 பொறிகள் 5 பொறிகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 பொறிகளை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், ஒரு பொருளாக இருக்கக்கூடிய உண்மை பொருளாக இறைவனை நாம ஒருமித்து அவனை வழிபடுகின்ற தொழிலை செய்ய விடாமல் நம்மளை தொந்தரவு கொடுப்பாங்க. இந்த 5 பொறிகளும் நம் மேலே இருக்கிற 5 பொறிகளும், இதுதான் வள்ளுவர் சொல்லும்போது ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொன்னா, அந்த 5 பொறிகளை நம்மளால அடக்கவே முடியாது. அதை அடக்கி விட்டோம்னா நம்ம இறைவனை கும்பிடுறது ரொம்ப எளிதாக போயிடுறது. இந்த அருணகிரிநாதர் அந்த பாட்டுல சொல்லும் போது ஒரு பாட்டுல ரொம்ப தெளிவா மனிதனுக்கு இறைவனை பூஜை செய்ய என்னென்ன தகுதி வேணும், எப்படி இருக்கணும்ன்றத சிறப்பாக சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். ஐங்கரனை ஒத்த மனம் ஐங்குலன் அடக்க வளர்
அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. இந்த 5 புலன்கள் அடக்கணும் விநாயகர் போல. விநாயகருக்கு 5 கரங்கள், 4 கரங்கள்ல 1 அகந்தை வராமல் இருக்கக்கூடிய அங்குசத்தை எடுத்துக்கொண்டது. 2வது உலக பசு பாசத்திலே மாறி வீழாமல் இருக்கிறதற்காக பாசத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். 3வது எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய அனுகிரக கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். 4வது உள்ளுக்குள்ளே இனிமையை கொடுக்கக்கூடிய மனதை சிறப்பாக இனிமையாக இறைவனிடம் போட வேண்டும் என்கின்ற மோதகத்தை கையில வச்சிருக்கார். 5வதான ஒரு முக்கியமான செயல் அவருடைய தும்பிக்கையில ஒரு கலசத்தில நீரை வச்சிருக்கார். அது தாய் தகப்பனாருக்கு திருவடியை கழுவுவதற்காக பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை சேர்த்து இந்த 5 கரங்களை உடைய விநாயகர் பெருமான் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்முடைய 5 பொறிகளையும் அடக்கி இறைவனிடத்துல நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை ஐம்புலன் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலன் அடக்க வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்திபெற சந்திர வழிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கனப்போசி எந்திசை மதிக்க வரும் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கைய சுகத்திலே இந்தினம் இங்கிதம் என்று உற்ற மனம் உந்தனை நினைத்து அருள்வாயே. மண்டலிக பகலும் வந்த சுக இரட்டை விரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே. பொங்கிலூர் பெற்றவர்கள் தென்கரையில் அப்பொருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகக்கெடிய கந்தனன் வெற்றி பெறு பொங்கலகிரி குருவாளர் பெருமாளே என்று அருளுகின்றாக. உலகிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எதை அடக்க வேண்டும், எப்படி இருந்தால் இறைவன் அருள் கிடைக்கும் என்பதுதான் தெள்ள தெளிவாக வைக்கிறார். ஒரு சமயம் ராவணனுக்கு மண்டோதரி ரொம்ப சிறப்பாக ஜோசியம் பார்க்கறது திறமை வாய்ந்தவர். அவ என்ன பண்ணா கணக்கு போட்டு சோழி போட்டு கணக்கு பார்த்துட்டு, ராவணா இனிமே 40 தான் நீ உயிரோடு இருக்க போற, உன்னுடைய உயிர்நிலையை கண்டுபிடிச்சாச்சு, ஆம்பளையாண்ட சொல்றா இந்த மாதிரி நீங்க இனிமே உயிர் வாழ்வது கடினம், அதனால என்ன பண்ணுங்கோ, இறைவனை உடனே பூஜை பண்ணுங்கோ, இதை தவிர்த்து வேற எதுவும் உங்களுக்கு மார்க்கம் கிடையாது அப்படின்னு. சிவபெருமான பூஜை பண்றது ராவணனுக்கு ரொம்ப சிறந்த விஷயம், பண்ணிடுவான். ஆனா சொல்றா இன்னைக்கு பானுவாரமா இருக்கு, இன்னைக்கு பண்ண மாட்டேன், சோமவாரம் பண்றேன், நாளைக்கு பண்றேன் அப்படின்னு அந்த முக்கியமான விஷயத்தை தள்ளி போட்டா. நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளக்கூடாது, அதனாலதான் சுபசி சீக்கிரமே அப்படின்னு சொல்றேன். உடனே தள்ளி போட்டு விடுறான். அந்த சமயத்துல ஓலம் கேட்கறது, ஓடி வந்துட்டா சூர்பனகை மூக்கரை மட்டை மகா பலகாரணி சூர்பனகை படு மூழி உதாசினி மூர்க்க குலத்தில் விபீஷணன் சோதரி முழுமோடி மூத்தை அரக்கன் இராவணனோடு இயல்பை ஈற்றிவிட கமலாலய சீத்தையை மோட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையை கூட முகிலே போய் மார்கட சித்திர கோபுர நீர்ப்படை வீட்டில் நிறுத்திய நாளவன் மேற மார்க்கம் முடித்த வில்லாளிகள் நாயகன் மருகனை அருள்நாதர் பேசுவார். அவன் ராவணனை திசை மாற்றி கொண்டு போனது அவன் காதிலே ஓலமிட்ட மூக்கரை மட்டை மகாபலகாரன் சூர்பனகையுடைய வார்த்தைகள் தான். அவன் ராம மூக்கம் வெட்டி விட்டா, அதனால நீ ராமன் கொண்டாட்டி சீத்தை அழகா இருக்கான்னு சொல்லி அந்த விஷயத்தை அவன் சொன்னா, அதை காதுல வாங்கினா மனம் மோகமுற்றது. சீத்தை ஆசைப்பட்டு கொண்டு வந்து வச்சா, வம்புல கடிகாமல் விஷமாய் கொண்டு போய் வைத்தான். அந்த சீத்தை விஷமாய் இருந்து கடைசியில அவனுக்கு இவ்வளவு சிவபக்தி இருந்து சிவபெரும கையிலே ஆயிட்டே தோல்ல தாங்கி ராவணனுக்கே அழிவு ஏற்பட்ட காரணம் இந்த பஞ்சபூதத்தின் தொந்தரவுனால்தான். அதனால இறைவன் பூஜையை செய்ய விட மாட்டான். மகாவிஷ்ணு தேவர்களுக்கே இந்த பாடு. மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரம் எடுத்து அந்த குழந்தைக்காக குதிரையின் சொற்கு தர்க்கம் வரைக்கும் கனக நகத்தில் குத்தி நினைச்சும் குடல் பிடுங்கி திக்குற்ற சிங்கமுராரி என்பார் அருளினார். அப்படி நரசிம்மாவதாரம் எடுத்த போது நகத்தினாலே அரக்கனை பொண்ண மிருக வடிவம் எடுத்து உடம்பு பாதி மிருகம் பாதியா இருந்து அவனை நகத்தால கொள்ளுகின்ற இந்த ஈட்ட நிலையை எனக்கு கொடுத்தாயே, நான் ஏதாவது ஆயுதம் இருந்து வலியே தெரியாம கொள்ற ஆயுதத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சிவபெருமான்ட்ட வேண்டிட்டு உடல் தடியும் உடலை ஈஸியா வெட்டக்கூடிய ஆழித்தா எனும் புயல் மகாவிஷ்ணு பச்சை புயல் மெச்ச தருபொருள் அருணகிரிநாதர் சொல்றார். எனும் புயல் மலர்கள் தசநூறு 10 x 100 1000 தசநூறு தாளிடும் அவன் திருவடியை சிவபெருமானுடைய திருவடியில போடுவதற்காக கற்பனையிலே ஒரு 1000 தாமரை மலர்களை செஞ்சார் மகாவிஷ்ணு. அது சிவபெருமான் பூஜை செய்து அந்த பூஜையில ஆனந்தப்பட்ட சிவபெருமான் தனக்கு ஆழி என்கின்ற சக்கரத்தாயுதத்தை கொடுப்பார் என்பதற்கு காரணத்தினாலே அந்த தசநூறு தாளிடும் பகல் ஒரு மலர் இல்லாது அணிந்திடும் செங்கன்மாளுக்கு உதவிய மகேசர் வாழ இந்திரன் மகளை மனமே விவீரிய உரிய அடியனை ஆள வந்தவர்கள் தம்பிரான்னு பேசுறாரு.
அந்த 100 மலர்கள் 1000 மலர்கள் வச்சிருக்க அந்த செந்தாமர மலர்களை சிவபெருமானுக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி இறைவன் அதுல ஒரு சோதனை செய்வதற்காக சிவபெருமான் ஒரு மலரை ஒழிஞ்சு வச்சு விடுறார். இந்த மலரை காண 999 பாட்டாச்சு, ஒரு மலர் காணமே என்பதனால மகாவிஷ்ணு தேடினார். சமயம் போயிடும், என்ன பண்றது தெரியல. தன்னுடைய கண்களை செங்கண்மால்னு தன்னை மகாவிஷ்ணுடைய கண்களை புண்டரீகாட்சன் தாமரை கண்ணன் சொல்றோம் இல்லையா, அதனால சுவாமி என்ன பண்ண தன்னுடைய கண்ணையே எடுத்து சிவபெருமானுக்கு கொடுப்பதற்காக கண்ணு எடுக்க கத்தி எடுக்கும்போது சுவாமி வந்து நிறுத்தி சக்கராயுதத்தை மகாவிஷ்ணு கையில கொடுத்தார் என்பதற்கு அந்த மகாவிஷ்ணு பூஜை பண்ணும் போதே ஒரு சோதனை, அந்த பூஜையை எடுக்க முடியாம சுவாமி தாமரை பூவை ஒழிச்சு வச்சுட்டாரு. அந்த மாதிரி ஏற்படுகிறது. விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணும்போது மேலைய வந்து உபதிரம் பண்ண விடாம பண்ணினா இப்படி நிறைய கதைகள். நல்ல காரியம் பண்ணும்போது பண்ண விட்டாத உபதிரிக்கும். அதெல்லாம் தவிர்த்து எப்படியாவது இறைவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் ஏகாக்கிரமாக இருந்து பிடிக்க வேண்டும். ஓர விட்டார் ஒன்றை உண்ண விட்டார். நம்மள அதை சுவாமியை பூஜை பண்ணவே விடாம படுத்துவாங்க. கைகள்ல விரல் இருக்கு இல்லையா, இது 5 விரல்ல 4 விரல் புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா, கட்ட விரல் மட்டும்தான் புல்லிங்கமா புருஷலிங்கம். இந்த கட்ட விரல் ஸ்ரீலிங்கத்தோட சேரும் போது பீஜாட்சர மந்திரத்தை சொல்லும் போது பிரணவாகாரத்தினாலே புண்ணியம் பிறக்கிறது. அந்த புண்ணியத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க தேவேந்திரன். இந்த மந்திரம் சொல்றோம் இல்லையா, காயத்ரி மந்திரமும் இந்த தாரகநாம ஜபிக்கும் போது கட்டவரல விரல வச்சு கவுண்ட் பண்றோம் இல்லையா, அந்த நம்பரை சொல்லும் போது அந்த விரலை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லும் போது புண்ணியம் பிறக்கிறது. அந்த புண்ணியத்தை தேவேந்திரன் கொண்டு போயிடுவாங்க. அதனாலதான் அதை ஒரு துணியை போட்டு பெரியவாள்லாம் மூடிட்டு மந்திரம் ஜபிக்கிறா அப்படின்னு சாஸ்திரம். அதனாலே பண்ணுகின்ற பூஜையினாலே தேவ பதவி போயிடுமோன்னு எதையும் பண்ண விட்டாம தேவேந்திரனே உபத்திரம் பண்ணுவான். அந்த இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அது நம்மளை படாத பாடுபடுத்தி இறை பூஜை செய்ய விடாம பண்ணும். ஒன்றை இன்னும் விட்டால் மலரிட்டு உணர்ந்தால் சேர விட்டால் ஐவர் செய்வது என்ன? அந்த ஐவர் என்பது இந்த பஞ்ச இந்திரியங்கள். ஐவர் செய்வது என்ன? யான் சென்று இதுவரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற உபாதைகள் எல்லாம் விட்டு இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது முருகப்பெருமானுடைய சிறப்பை எடுத்து அருணகிரிநாதர் பேசுகிறார். யான் சென்றுனா முருகன் சென்று தேவர்களை உய்ய வச்சார், வாழ்க்கை கொடுத்தார் தேவர்களுக்கு. ஏன்னா சூரபத்மாதிகள் தேவர்களுடைய இடத்தையெல்லாம் பிடிச்சிட்டு தேவனுடைய பிள்ளையை கொண்டு போய் ஜெயில போட்டு தேவர்கள் எல்லாம் படாத பாடுபடுத்தி அவங்க அதிசய வேலைகளை கொடுத்து மண் சுமந்த வெண் சுமந்த தேவேந்திரனை மண் சுமக்க செய்து ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தான் சூரபத்மன். இதை தாங்க முடியாத தேவர்கள் முருகப்பெருமானுடைய திருவடியை பணிந்து ஆண்டவா எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல சூரபத்மாதிக்கு அழிவு முருகப்பெருமானே சிவபெருமானுடைய ரூபமாகவே வர வேண்டும் என்பதனாலே முருகப்பெருமானை வந்து சூரபத்மாதியுடன் சண்டையிட்டான். பல காலம் சண்டை ஏற்பட்டது. அவன் சோர நிஷ்டூரனா அரக்கன், அரக்கர்களுக்கு நிஷ்டூரர்னு பேரு. சோர நிஷ்டூரனை சூரனை யாரு? சூரபத்மனை சூரனை காருடல் சோதி கக்கரிக்க, காருடல் கருத்த உடல் அப்படின்னு சொன்னாங்க. இங்க எதுக்கு கருத்த உடல்ல? சுவாமி 8 நாள் சண்டை போடுறார் சூரபத்மனோட முருகப்பெருமான். 9ஆவது நாள் என்ன பண்றான்? இவன் இருட்டை எல்லாம் கூப்பிட்டு எடுத்து வச்சு விட்டான். சூரபத்மன் மாயை எல்லாம் காட்டி முருகனோட மாயாஜாலத்துல சண்டை போடுறான். இருட்டை எடுத்துட்டு தன்னை கருப்பாக்கி கொண்டு கரிய வேடத்திலே முருகப்பெருமானோட சண்டை போடுறான். முருகப்பெருமான் தன்னுடைய வேலை ஞானமாகிய வேலை ஒளியாக விட்டு அந்த ஒளியிலே சூரபத்மாதிகளை அடிக்க போறான். எவ்வளவோ அடி தாங்க முடியாம கடைசியில அண்டவாரண பட்சியாக பட்சி ரூபம் எடுத்து மாறி போறான் சூரபத்மன். முருகப்பெருமான் இந்திரனை மயிலாக்கின்னு மயில் மேல ஏறி அவனோட சண்டை போடுற. 10 நாள் யுத்தம் முடிஞ்சது. 11 நாள்ல இருந்து மாயா யுத்தம் பண்றான் சூரபத்மன். மாறி மாறி பலவிதமாக சிங்கமாக மாறுகிறார். சிங்கத்தோட சண்டை போட்டார் சுவாமி, சிங்கத்தையும் வென்றார். இப்படி இந்த சூரபத்மன் மாயையாக சென்று கடைசியில ஒரு எஃகு மாமரமாக மாறி அந்த மாமரம் சமுத்திரத்துக்குள்ளே திரும்பி போய் வேறு மேல இருக்கிறதாகவும் தலை கீழே இருக்கிறதாவும் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சு விட்டான். சமுத்திரத்தை இவ்வளவு பெரிய சமுதிரத்தை பார்க்க முடியாது. கருப்பு ஏற்கனவே இருட்டுல எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இருட்டை பத்தி ஒரு விளக்கம் சொல்றாங்க. லங்கையர் நளிர் நெடும் கடலில் லங்கையர் அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் மற்றும் செய்கையால் இருண்டது நீலமேகமே. நஞ்சினில் நஞ்சின விஷம் கருப்பாகும். நஞ்சினில் நளிர் நெடும் கடலில் பெரிய கடல் பார்க்க கருப்பாகவும் நீண்ட கடல், உள்ள என்ன இருக்கும் தெரியாது, ஆபத்து அப்படியே தங்கி இருக்கக்கூடியது கடல். நஞ்சினில் நளிர் நெடும் கடலில்
நங்கையர் அஞ்சன நயனத்தில் பொம்பளையே விஷமானவ. அவ கண்கள்ல அழகான கண்கள், அதுல மையிட்டா இன்னும் அழகு. அந்த மை கருப்பு, அந்த கருப்பு மைய இட்டு அழகுக்கு அழகு சேர்த்து அந்த பெண்கள் கண்களினாலே ஆண்களை வசப்படுத்துகின்றார்கள். தன் உயிரே மாய்கின்றது இந்த ஆண்களுக்கு இந்த கண்ணின் காரணத்தினாலே. நங்கையர் அஞ்சனா நயனத்தின் மட்டுமல்ல, அவங்க கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாலே அருள்கிறார் சொல்வார். தலையை விரிச்சு போட்டு மேக கூட்டத்திலே மறைஞ்சி மறைஞ்சி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் வருவது போல அழகான முகத்தை காட்டி காட்டி மறைப்பாளாம். தன்னுடைய தலைமுடிக்குள்ளே அவ்வளவு சிறந்த மேகக்கூட்டம் போல தலைமுடி இருந்தது. அதனால நங்கை அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் மற்றும் இந்த கணிகையரின் செய்கையால், அவங்க செய்கின்ற செய்கையால் இருண்டது நீல மேலமே. அவங்க மாதிரி அந்த புத்தி, கெட்ட புத்தியில் இருக்கக்கூடியது இந்த நீல மேலம் நஞ்சினில் நளினிடம் கடலில் நங்கை அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் மற்றும் செய்கையால் நெஞ்சினில் இருண்டது நீலமேகம் என அரக்கர்கள் நெஞ்சு போல கருப்பா இருந்துதான் நீலமேகம் அப்படின்னு ஒரு வர்ணனை கம்பர் சொல்லுவார். அந்த அளவிலே கருப்பான வேஷத்தை கொண்டு போனான் சூரபத்மன். அதனால சோரனிட்டு சூரனை கார் உடல், காரணம் மேகம் போல கருத்த உடல் சூரனை, சோரின்னா ரத்தம், மலையாளத்துல சோரை அப்படின்னுவாங்க. ரத்தத்தை, வெட்டுப்பட்ட காயத்திலிருந்து சோரை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோரி அப்படிங்கிறது மலையாள வார்த்தை. அருணகிரிநாதர் தன்னுடைய தமிழிலே, தற்சம தமிழிலே அந்த சமயத்தில் இருந்த 8 பாஷைகளை கையாண்டதுனால எண்பாஷ பண்டிதர் அருணகிரிநாதருக்கு ஒரு பெயரே ஏற்பட்டதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த அளவிலே காருடல் சோரி கக்கரிக்க ஊர கட்டாரிட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டார். வீரவேல் கேட்டிருக்கோம், வாகிவேல், விண்ணோர் பிறை சிறை மீட்டு தீரவேல், செவ்வேல் திருக்கைவேல், சூர்மாரும் குன்றும் தொலைத்தவேல், வாரி குளித்தவேல், வெப்பை தனித்தவேல், வேலுக்கு எவ்வளவோ பேர் சொல்றாங்க. கட்டாரி வேல்ங்கிற ஒரு வார்த்தை அருணகிரிநாதர் போடுறது. வேல் கூர்மையா இருக்கும், போய் தொலைக்கலாம். ஆனா மரத்தை வெட்டுகின்ற சக்தி வேலுக்கு இருக்கா அப்படிங்கிறதுனால அந்த வேலை தான், அந்த வேலு தான் அந்த சூரபத்மாதியை எப்படி அழிச்சதுன்னா அந்த மரத்தை. கட்டாரி அப்படின்னா கோடாளி. கோடாளி அப்படிங்கிறது கீழே சதுரமா இருக்கும், மேல கூர்ப்பா இருக்கும், பரசு மாதிரி இருக்காது. பரசு ஆயுதம் கிடையாது. இந்த கோடாளிங்கிறது மரத்தை வெட்டுறதுக்குன்னே இருக்கக்கூடியது. இந்த வேலை கட்டாரி வேல் அந்த கோடாளி ஆக்கி கட்டாரி வேலால் சூரபத்மாவை மரத்தை உடச்சி பிளந்தான். அந்த மரத்தை பிளப்பதற்கு கோடாரி கொண்டு வருவது போல மரத்தை பிளப்பதற்காக கட்டாரி வேல் சொன்னாரு. ஒரு கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதினில் கொண்டவன். இந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, சூரபத்மாவோட 10 நாள் 14 நாள் சண்டை போட்டாலும் முருகன் அந்த வேலை விட்ட கணத்திலே மரம் 2 துண்டாகி மேலும் செவலும் மயிலுமாக வந்தது. அந்த கணம், அந்த நேரத்தை இமைப்போது அப்படின்னு சொன்னார். அந்த இமைப்போதுதான் சூரபத்மாவை கொண்டா முருகப்பெருமான். அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சூரபத்மாவைய கொல்லறதுக்கு அப்படின்னு. அந்த இமைப்போதுல கொன்ன ஒரு விஷயத்த இதுக்குள்ள போட்டிருக்க, அதுதான் ரகசியம். சூரபத்மானியோட எவ்வளவு நாள் சண்டை போட்டான், திண்டாடி நான் முருகன் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் மாயை. அவன் பண்ணின மாயையெல்லாம் அழிச்சு தன்னை உணர்ந்து தான் ஒன்றும் இல்லை என்ற அகங்காரத்தை கீழே போட்டு சேவலும் மயிலுமா மாறி முருகனுடைய திருவடியிலே சேவை செய்வதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே என்றென்றைக்கும் இறைவனுடன் சேர்ந்தான் சூரபத்மன். முருகன் ஒரு இமைப்போதிலே அந்த சூரபத்மனை கட்டாரியிட்டுக் கொண்டார் என்பதை இந்த பாட்டிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு பாடல். ஓரவட்டார் ஒன்றை உண்ணவட்டார், மலரிட்டு உனது தாள் சேரவட்டார், ஐவர் செய்வது என்ன யான் சென்று தேவர் உய்ய சோர நெட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்கரிக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதில் கொண்டவனே என்கின்ற பாடல். வெற்றிவேல் முருகன் கரோகரா.
ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சூரி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதில் கொன்றவனே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சொறி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே. ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார். ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார். நறு மணம் மிக்க மலர்களால் அர்ச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்று அடைய விடமாட்டார். அடியேன் என் செய்வது? அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து இரத்தம் வெளிமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலே அழித்தவரே.